டிஎன்பிஎஸ்சி செஷன்ஸ் இருக்கும்போது மற்ற கேள்வியெல்லாம் கேளுங்க சரிங்களா. ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்தீங்கன்னா காவலர் தேர்வுக்குரியது. ஸோ அதனால் காவலர் தேர்வுக்குரியதை மட்டும் கேளுங்க இங்கே சரிங்களா. ஸோ இனிமேல் கேள்விகள் கேட்குறதுனா இனிமேல் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. ஓகே. இப்போ வெங்கடேஷ் கேட்குறாங்க, பிசி எக்ஸாம்ஸ் இங்கிலீஷில் இருக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழில் தான் கேள்வித்தாள்கள் இருக்கும், ஆங்கிலத்தில் இருக்காது. கேள்விகள் தமிழில் மட்டுமே இருக்கும். அடுத்து சார் நான் என்னோட குரூப் ஒன் மெயின்ஸ் வந்து அப்புறம் பேசலாங்க. அது 45 days ஆச்சுனாலும் இருக்கும், அது தனி ஒரு செஷன்ஸ் போடுறேன் சரிங்களா. ஆர்டிஐ வந்து 35 நாள், சில பேருக்கு இன்னும் 50 நாளைக்கு மேலேயும் வரவே இல்லை, அது அப்புறம் பார்த்துங்க. ஃப்ளெக்ஸ் ஃபோட்டோலாம் அதில் போடாதீங்க சரிங்களா. நார்மலாக என்ன கேட்டிருக்காங்களோ நார்மல் இதை போடுங்க, அப்புறம் வந்து ஏதாவது இதாகிடும். நார்மலாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எந்த பார்ட்டுமே இங்கிலீஷில் இருக்காதுங்க. சைக்காலஜியும் இருக்காது. சைக்காலஜின்றது பேர் தாங்க, அது உளவியல் அப்படிங்கிறது பேர். ஆக்சுவலாக அது வந்து ஒரு ரீசனிங் கொஷின்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் கொஷின்ஸ். ரைட். ஸோ உங்களுக்கு போலீஸ் தேர்வு, போலீஸ் தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவில் வந்து பார்த்தீங்கன்னா 50 வினாக்கள் இருக்கும். உளவியல்னு சொல்லக்கூடியதில் 30 வினாக்கள் இருக்கும். மொத்தம் வந்து 80 வினாக்கள் இருக்கும். இதில் இந்த 80 வினாக்கள் எப்படிங்கிற அந்த ஸ்பிளிட் அப் அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த கிளாஸில் இருக்கு, சொல்லுமா என்னது. யாரா? சரி நான் பார்த்துக்கேன். ஸோ இது வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட். ஸோ அந்த 80 வினாக்கள் இருக்குல்லங்க, இந்த 80 வினாக்கள், இந்த 80 வினாக்களில் வந்து 75 போடுவாங்க. பட் 70க்கு மேலே எடுத்திங்கன்னா நல்லது. 80 வினாக்களில் 70க்கு மேலே எடுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா 75 மேலேயே எடுக்கலாம். பட் 70க்கு மேலே வந்து ரொம்ப பேர் எடுக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சம் ஒரு 500 to 1000 பேர் எடுத்தால் பெரிய விஷயம் சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்து 70க்கு மேலே வந்து உங்கள் டார்கெட். ஆனால் 70க்கு மேலே வந்து கரெக்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த 2 மாதம் போதும், 70க்கு மேலே நீங்கள் வந்து எடுக்கலாம். ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் இதை பற்றியெல்லாம் இப்போ நீங்கள் தேவையில்லை. ஸோ அதான் சார் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக பார்க்காதீங்க. உங்களோட எய்ம் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 70க்கு மேலே எடுக்க ட்ரை பண்ணணும். 70க்கு மேலே, அதுதான். இது ஒன்லி பிசி, அது மட்டும் இன்றைக்கி அட்டன் பண்ணுங்க சரிங்களா. ஸோ வேறு எதாவது இருக்குங்க, அடுத்து டிஎன்பிஎஸ்சி ஒரு வகுப்பு நான் போடுவேன், அதை அட்டன் பண்ணுங்கள்.
இப்போ வந்து நம்ம வந்து சிலபஸ் வைஸ் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து 2ஆம் நிலை காவலர் ஆண் பெண், 2ஆம் நிலை சிறை காவலர் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான பொதுத் தேர்வுக்குரிய எழுத்து பாடத்திட்டம். ஸோ இதான் அந்த சிலபஸ்ங்க. சிலபஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, சிலபை. இதில் வந்து 80 வினாக்கள் இருக்கும். 80 வினாக்களும் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ். நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. 80 வினாக்களுமே தமிழில் மட்டும்தான் இருக்கும். நான் சொல்கிறது தமிழ் மீடியத்தில் இருக்கும். ஆங்கில வினாக்கள் மட்டும்தான் ஆங்கிலத்தில் இருக்கும். இங்கிலீஷ் மட்டும்தான். மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் மட்டும்தான் இருக்கும். அறிவியல், கணிதம் இதெல்லாம் தமிழில் மட்டும்தான் இருக்கும். ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன். இப்போ குரூப் 4 போன்ற தேர்வுகள்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் இருக்கும், ஆங்கிலத்திலே இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து உங்களுக்கு வந்து தமிழில் மட்டும்தான் வினாக்கள் இருக்கும். இப்போது தமிழோட சிலபஸை பார்க்கலாம், சரிங்களா? தமிழ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் குரூப் 4 இவங்கெல்லாம் எழுதியிருப்பீங்க கண்டிப்பாக அந்த எக்ஸாம்ஸ். ஏன்னா இந்த பிசி எக்ஸாம்ஸுக்கு குவாலிஃபை ஆகிறவங்க எல்லாமே குரூப் 4க்கும் குவாலிஃபை ஆகிருப்பீங்க. கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஸோ அங்கே பொதுத்தமிழ்னு இருந்ததில் இது வரைக்கும், சரிங்களா? இந்த தடவையும் பொதுத்தமிழ் இருக்குமா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு, வாய்ப்புகள் பிரகாசமாக உண்டு, சரிங்களா? மெயின்ஸ் தேர்வு இல்லாமல் வெறுமன ஒரே தேர்வு வச்சு எடுக்கிறதுக்கு. ஏன்னா குரூப் 4ல் மெயின்ஸ் தேர்வு இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதனால் இதில் நிறைய வேக்கன்சி இருக்கிறதுனால இந்த பிசி எக்ஸாம்ஸ், இந்த கான்ஸ்டபிள் தேர்வு வந்து நிறைய பேர் இதுக்குரிய நீங்கள் அந்த இந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, குவாலிஃபிகேஷன்ஸ், உடற்தகுதிகள், ஸோ அதெல்லாம் இருக்கிறவங்க அதெல்லாம் எழுதுங்க. மற்றபடி நிறைய பேர் இந்த இதெல்லாம் கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் அது குறுக்கதை பாருங்கள். இல்லைனா அப்புறம் தனியாக அந்த உங்களோட இண்டிவிஜுவலாக சில பேருக்கு டவுட் வரும் தெரியுங்களா? இண்டிவிஜுவலாக டவுட் இருக்கிறவங்க எல்லாமே இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கவனிச்சிருக்கேன். இண்டிவிஜுவலாக டவுட் இருக்கிறவங்க 98400825 அதுக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. இப்போ ஒருத்தர் கேட்டிருந்தார் டவுட்டு அதெல்லாம் நீங்கள் அந்த இதுக்கு அனுப்பிச்சுடுங்க. இங்கே எதுவும் டைப் பண்ண வேணாம். இங்கே வந்து ஒன்லி சப்ஜெக்ட் இதை சம்மந்தப்பட்டது, பிசி சம்மந்தப்பட்டது மட்டும்தான். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பார்த்துட்டு அனுப்புகிறேன். நீங்கள் புக்கு போடுறீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், கண்டிப்பாக உளவியலுக்கு ஒரு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், சரிங்களா? ஸோ கூடிய சீக்கிரம் வந்து அந்த புத்தகம் வந்துடும். ஒரு 1 வீக் 10 டேஸில் அந்த புத்தகம் வந்துடும், உளவியல் புத்தகம். ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் சான்ஸ் இல்லைங்க. என்ன கொடுத்துருக்குறாங்களோ அது மட்டும்தான். அதை பற்றி நான் டிப்ஸ் சொல்கிறேன், அதுதான் முக்கியம். இங்கே பாலாஜி கேட்டிருக்காருல சார், எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், எந்த மாதிரி அப்படின்னு சொல்லுங்கள். ரைட். ரெண்டாவது வந்து இந்த தேர்வு குறித்து நீங்கள் ரொம்ப பயப்படவும் தேவையில்லை. பட் புதிதாக இது வரைக்கும் ஜென்ரல் நாலேஜ் எதுவுமே தெரியாதவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஒரு ஈஸியான எக்ஸாமினேஷன். உங்களோட அதோடைய அந்த தரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4 விட எளிமையான கேள்விகள் கேட்கப்படும். அப்படியே எல்லா கேள்விகளும் சொல்ல முடியாது. இப்போ கணிதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ மேட்ரிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, அணிகள்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, செட்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் கிடையாது, சரிங்களா? அப்போது சில கணக்கு கொஷின்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்கன்னா நான் அந்த பிசி எக்ஸாம்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருட வீணா அதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடியில் நீங்கள் 2011க்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில கணிதமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். கணித வினாக்கள்லாம் 11th 12th தான் கேட்டிருந்தாங்க, சரிங்களா? ஸோ இப்போ நல்ல வேலை அப்படி கேட்குறதே கிடையாது. ஏன்னா ஆப்டிடியூட் கொஷின்ஸு ஒரு 6 to 8 கொஷின்ஸ், ஸோ அப்ராக்சிமேட்டாக 6 to 8 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்துடுது. அந்த நான் சொல்கிறது 50 வினாக்கள்லேயே வந்துடுது. அதையும் தாண்டி வந்து உங்களுக்கு வந்து பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் இருக்குல்ல, உளவியல்லே வந்து ஆப்டிடியூட் கொஷின்ஸ்லாம் வரும், ரேஷியோ வரும், அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜஸ் வரும், டைம் அண்ட் ஒர்க், அதாவது நேரமும் வேலையும், அந்த மாதிரி வினாக்களும் அதில் வரும். ஸோ அதனால் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து இது எல்லாமே பேசிக்ஸாக. ஸோ இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக் சிலபஸை வச்சுக்கிட்டு சிலபஸில் ஸ்கூல் புக்ஸு 10க்கு மேலே ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. 10க்கு மேலே தேவையில்லைங்க. 10 வரைக்கும் கண்டிப்பாக படிக்கணும். அதுலேயே முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் வந்து கொஞ்சம் கணிதம், கொஞ்சம் அறிவியல், இதுக்கெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 70க்கு மேலே எடுக்க முடியும். கரண்ட் அஃபேர்ஸ் சிலபஸில் இருக்குது, அதில் 1 or 2 கொஷின்ஸ் தான் கேட்பாங்க சில சமயம், சரிங்களா? ரைட். இங்கே பாருங்கள். இப்போது இந்த பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் செய்யுள், சரிங்களா? ஸோ முக்கியமான இலக்கியங்கள், செய்யுள் ஏற்று ஆசிரியர்களின் பெயர்கள் வந்து பார்க்குறோம்.
அடுத்து வந்து செய்யுள் நூல் விவரங்கள், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறு வஞ்சி நெடும்பாட்டு என்று அழைக்கக்கூடியது, இந்த மாதிரி பேர்கள் வந்து இருக்குங்கிறீங்களா உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் கேட்பாங்க. தமிழில் முக்கிய நூல்கள், அந்த இயற்றிய ஆசிரியர்களின் இருப்பாங்க. இலக்கண குறிப்புகள் வந்து கேட்கலாம், 1 2 இலக்கண குறிப்புகள் வந்து கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து தமிழில். ஸோ தமிழில் வந்து ஒரு ஃபிக்ஸட் அப்படின்னா ஒரு 6 7 வினாக்கள் கேட்கப்படும். இதில் எல்லாமே இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா? எக்ஸாக்டாக இவ்வளவு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு தேர்வுலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ தமிழுக்கு எப்படி படிக்கிறது அப்படின்னா, தமிழுக்கு வந்து நம்ம பொதுத்தமிழ் புத்தகம். ஸோ பொதுத்தமிழ் புத்தகம்னா புது புத்தகமா பழைய புத்தகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது புத்தகத்தை பாருங்கள். சரிங்களா? ஸோ புது புத்தகத்தை பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு பழைய புத்தகமும் பார்க்கலாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ரொம்ப வேகமாக வாசிங்க, ரொம்ப டெப்த்தாக படிக்க தேவையில்லை. குரூப் 4 போன்ற டெப்த்தாக படிக்க தேவையில்லை. குரூப் 4 போன்ற தேர்வுகளுக்கு 100 கேள்விகள் கேட்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. ஒரு 6 7 கேள்விகள் கேட்கறதுனால நீங்கள் ரொம்ப இதாக படிக்க தேவையில்லை. எல்லாம் அதாவது ஜென்ரலாக தெரியக்கூடிய விஷயங்கள் நீங்கள் நல்லா பார்க்கணும். புத்தகத்தில் இருக்கிறத கொஞ்சம் நல்ல தரவாக படிங்க. இப்போ நீங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிற தரவாக படிச்சிங்க அப்படின்னா இது வரப்போகிற குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அதை படிங்க. அடுத்து ஆங்கிலம். ஸோ ஆங்கிலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நிறைய பேருக்கு நம்ம மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து இதுக்குன்னு தனியாக படிச்சிருக்க மாட்டாங்க. ஆங்கிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து சினானிம், போன தடவை பார்த்திங்கன்னா ரேர்னா என்ன, அதுக்கு என்ன சினானிம்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. அது அறிஞ்சொற்கள், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் சில பேசிக், அப்புறம் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், அந்த மாதிரி இப்போ புக்கர் ப்ரைஸ், இந்த மாதிரி ஜென்ரலாக ஆங்கிலம் இலக்கியம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க. அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? இது தமிழ் அளவுக்கு அதிகமாக கேட்குறது கிடையாது. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேயோ இல்லை பேசிக்ஸாக இதுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருவோம் நாங்கள். சரிங்களா? நீங்கள் அது மட்டும் என்ன தேவையோ அந்த இது மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக இதை ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கணக்கு. ஸோ கணக்கு அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய கணக்குகள் கேட்பாங்க. x = 5 கணக்குங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். x = 5 y = 4 அப்படிங்கிற நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி x = 5 y = 4 அப்படிங்கிற அந்த நேர்கோடு சந்திக்கும் புள்ளி. சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு இது தெரியணும், இந்த மாதிரி இருக்கும். x = 5 அப்படிங்கிறதே ஒரு நேர்கோடு தான். x = 5 அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, அதனுடைய மதிப்பு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 5ஆக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும். yx இதான் x = 5. இதில் எங்கே எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா 5 5 5 5 இருக்கும். ஸோ this is equal to x = 5. அப்போது இதில் இந்த பேசிக்காக சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். எஸ்பெஷலி இந்த ஜியாமெட்ரி அப்படிங்கிற ஏரியாலாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த இது வந்து 0, இது வந்து 0,0. இது x = 5ங்கிறது வந்து ஒரு நேர்கோடு. எதுக்கு இணையாக செல்லும் அப்படின்னா y அச்சுக்கு இணையாக செல்லக்கூடியது. y அச்சுக்கு இணையாக செல்லக்கூடிய நேர்கோட்டின் சமன்பாடு என்னவாக இருக்கும்னா x = aன்னு இருக்கும். ஏங்கிறது எந்த புள்ளி, இது 5ங்கிறது புள்ளி. இந்த புள்ளி என்னது அப்படின்னா 5,0. இந்த இடத்துல எது எடுத்தாலும் 5,yங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல இந்த நேர்கோட்டில் எந்த புள்ளி எடுங்க, 5,y அப்படிங்கிற இதில் இருக்கும். ஸோ அப்போது இதுதான், இது x = 5. அதே மாதிரி y = 4 அப்படின்னா என்ன இருக்கும், இங்கே வந்து 4 இருக்குமா, அப்போ இது y = 4. இந்த புள்ளி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த புள்ளிங்கிறது என்னது 5,4. அதான் x = 5 y = 4னா அந்த புள்ளி வந்து 5,4. நான் சொல்கிறது கேட்குதுங்களா உங்களுக்கு, புரியுதல்ல? ஸோ அந்த மாதிரி கேட்குறேன். அப்போது இதில் என்னென்னலாம் தெரியணும் அப்படின்னா, அந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ், நான் இந்த பின்னாடி எல்லா கொஷின்ஸையும் தரவை அனலைஸ் பண்ணுறதுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸை பற்றி தெரியணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பேசிக்காக மேட்ரிசஸ் சம்மந்தப்பட்ட சில கொஷின்ஸ் கேட்குறாங்க, செட்ஸ் சம்மந்தப்பட்ட வினாக்கள்லாம் கேட்குறாங்க, ரேஷியோ ப்ரொப்போர்ஷன்ஸ் கேட்குறாங்க, எல்சிஎம் ஹெச்சிஎத்தோட பேசிக்ஸ் கேட்குறாங்க.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாப நட்ட கணக்குகள் கேட்குறாங்க. எல்சிஎம்னா மீசிமா மீ போவா கேட்குறாங்க. அப்புறம் சராசரி சம்மந்தப்பட்ட கேட்குறாங்க. அப்புறம் இந்த மாதிரி எண்கள், இந்த எண்கள் இதுலேயும் வரும், உளவியல்லையும் வரும். சரிங்களா? ஸோ 7, 11, 13, 17 அடுத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லாப நட்ட கணக்கு. ராமன் துணி துவைக்கும் எந்திரத்தை ஒரு 13,500க்கு வாங்குகிறார். அதனை 12% நஷ்டத்துக்கு விற்கிறார் எனில் துணி துவைக்கும் எந்திரத்தின் விற்பனை என்ன? அப்போ பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும். 12%. ஸோ 12% அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் 13,000, 13,500, 12% நஷ்டம். அப்போ 12% கண்டுபிடிக்கணும். 12% எவ்வளோ? இதில் எவ்வளோ? 12%, 10% அப்படிங்கிறது என்னது? 10% அப்படின்னா 1350. எப்போவுமே 10%னா ஒரு புள்ளி இங்கே வச்சிடணும். அப்போ 2%, 1% 135. அப்போது 2% அப்படிங்கிறது என்னதுன்னா 270. அப்போ அது கூட்டுங்க, இதை கழிச்சிடணும் இங்கே. ஏன்னா இது நட்டமா, அதை கழிச்சிடணும். ஸோ அப்போ 0, 2, இளஞ்சம் 12க்கு 2 மீதி 1, 4, 2, 6, 1. அப்போ இதை கழிச்சிங்கன்னா என்ன வருதோ அது ஆன்சர். நட்டத்திற்கு விற்றீங்க அப்படின்னா இப்போ அந்த விற்பனை விலை எவ்வளோக்கு விற்கிறீங்க அப்படிங்கிறத அர்த்தம். அப்போ அதை கழிக்கணும். ஸோ 13,500 இதை கழிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் வரும். ஸோ இந்த மாதிரி தேர்வுக்கு இருக்கிறவங்கள கணக்குலாம் ரொம்ப கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. கொஞ்சம் கணக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு அட்வான்டேஜ். சரிங்களா? ஸோ உங்களோட எய்ம் என்ன அப்படின்னா 70+ எடுக்கணும். நல்லா படிக்கிறவங்க சார் நான் குரூப் 4 தேர்வுலாம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் 75+ எடுக்கணும். இதுதான். அதுக்கு பார்த்து வேறு படி கிட்டாப்லாம் எதுவும் கேட்காதீங்க. எல்லாமே இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு எவ்வளோ கட்டாப் உங்களுடைய கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் குறையும். அதெல்லாம் எதுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க? உங்களோட எய்ம் என்ன தெரியுமா? 70க்கு மேலே எடுக்கணும். எனக்கு கொஞ்சம் நல்லா படிப்பேன் சார் நான் அப்படின்னா 75க்கு மேலே எடுக்கணும். அவ்வளோ. ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொது அறிவியல். இந்த பொது அறிவியலை பொறுத்த வரைக்கும் சில ஃபேக்சுவலாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அன்றாடம் நம்ம வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளின் அறிவியல் ரீதியாக புரிந்து கொள்ளுதல். இப்போ எண்டோஸ்கோப்பி எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. இயற்பியல், வேதியியல், உயிரியல் பாடப்பிரிவுகள் வந்து கேட்கப்படும். ஸோ அப்போ இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புத்தகம் தான். ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப டெப்த்தாலாம் போகக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸ்கூல் புத்தகத்துலேருந்து ரொம்ப டெப்த்தாக வேகக்கூடாது. அதிலே கேட்குறாங்க பாருங்கள். அறிவியல் விதிகள் கேட்குறாங்க. இப்போ நியூட்டன்ஸ் லா, கெப்லர்ஸ் லா, பாயில் விதி, ஓம்ஸ் விதி. ஸோ இந்த மாதிரி விதிகள் பார்க்கணும். அடுத்து அறிவியல் உபகரணங்கள். அது மட்டும்தான். அந்த சிலபஸை மட்டும் பாருங்கள், வேறெல்லாம் பார்க்காதீங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். வெஞ்சுரி மீட்டர் எதற்கு பயன்படுகிறது? வெஞ்சுரி மீட்டர் எதற்கு பயன்படுகிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். வெஞ்சுரி மீட்டர் எதற்கு பயன்படுகிறது? ஓரளவு படிச்சிருந்தால் தான் தெரியும். பேரோமீட்டர்லாம் உங்களுக்கு தெரியும். வெஞ்சுரி மீட்டர் கேட்பாங்க. வெஞ்சுரி மீட்டர் சொல்லுங்கள். வெஞ்சுரி மீட்டர் எதற்கு பயன்படுகிறது? வெரி குட். தமிழ் செல்வன் கரெக்டாக சொல்லிட்டாரு. ஸோ அது என்ன அப்படின்னா, ஒரு குழாயில் திரவம் செல்கிறது. திரவத்தின் வேகத்தை அளக்க. அது வாட்டராக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். திரவத்தின் வேகத்தை அளக்க பயன்படுகிறது வெஞ்சுரி மீட்டர். சரிங்களா? ஸோ அப்போ அறிவியல் உபகரணங்கள், அறிவியல் விதிகள் பார்த்தோம். அடுத்து கண்டுபிடிப்புகள். ஸோ ஒவ்வொன்றும் எதாவது கண்டுபிடிச்சா, இப்போ ரேடியோ கண்டுபிடிச்சது யார்? சரிங்களா? ஸோ ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. நிறைய கண்டுபிடிச்சிருக்கு. எக்ஸ்ரேஸை கண்டுபிடித்தது யார்? நியூட்ரானை கண்டுபிடிச்சது யார்? எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யார்? புரோட்டானை கண்டுபிடிச்சது யார்? இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுங்கள்.
நியூக்ளியோலஸை கண்டுபிடிச்சது யார்? சொல்லுங்கள் பார்க்கலாம். நியூக்ளியோலஸ். ஸோ இன்றைக்கி இது ஃபஸ்ட்டு செஷன் அப்படிங்கிறதுனால இதை வந்து உங்களுக்கு யூடியூப் லைவில் இருக்குது. மற்றபடி நாங்கள் எங்களுடைய பிளாட்ஃபார்மில் இருக்குது. நாங்கள் ஆன்லைன் கிளாஸு 2010 எடுத்துக்கிட்டு இருக்கோம். நியூக்ளியோலஸை கண்டுபிடிச்சது யார்? வெரி குட். கௌரி சங்கர் ஃப்ளோ மெஷர்மெண்ட் அப்படின்ட்டு இருக்காரு. நியூக்ளியோலஸை கண்டுபிடிச்சது யார் சொல்லுங்கள். தோத்த நல்லா படிச்சிருந்தா தெரியும். நியூக்ளியோலஸ். தெரியுமா இருக்காது? ஓகே. ஸோ நியூக்ளியோலஸை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஃபான்டானா. ஸோ நியூக்ளியஸ் சொல்லிடக்கூடாது, இது நியூக்ளியோலஸ். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் கண்டுபிடிப்பு, விஞ்ஞானிகள் சம்மந்தப்பட்டது. அறிவியல் விஞ்ஞானிகள், சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்கலாம், சர் சி ராமன் எந்த வருடம் வந்து ராமன் விளைவு கண்டுபிடித்தார்? அடுத்து மரபுகள் தனிப்படுத்துதல், ஜீன் ஐசோலேஷன் சொல்லுவாங்க. மரபுகள் தனிப்படுத்துதல் வந்து கண்டுபிடிச்சு நோபல் பிரைஸ் வாங்கினவர் யாரு? அந்த மாதிரி அறிவியல் விஞ்ஞானிகள் அவங்களுடைய பங்கெடுப்புகள், அதை பற்றி படிக்கணும். அடுத்து மனிதனின் உடற்செயலியல், ஃபிசியாலஜி ஃபங்க்ஷன்ஸ், உடற்செயலியலை பற்றி படிக்கணும். நோய்கள், அதன் விளைவுகள். நோய்கள்னால் எதனால் வருது? ஃபார் எக்ஸாம்பிள் டைஃபாய்டு வந்து எதனால் வருகிறது, அல்லது சில சமயம் டெப்த்தாக கேட்கறதுனா டைஃபாய்டு வருது இல்லை, டைஃபாய்டை வர்றது வந்து கண்டுபிடிக்கக்கூடிய பரிசோதனையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. வைடால் டெஸ்ட்டு. அல்லது டைஃபாய்டு வருவதற்கான கிருமி இருக்குல்ல, இந்த பாக்டீரியா, அதனுடைய பெயர் என்ன? சல்மோனெல்லா டைஃபாய்டு. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். நோய்களை சரி செய்யும் முறை. ஸ்கர்வி எதனால் வருகிறது? விட்டமின் சி குறைபாடு. அப்போ சரி செய்யுதுன்னா என்னதுன்னா விட்டமின் சி அதுக்கு இது பண்ணிக்கணும். மெராஸ்மஸ், புரோட்டீன் குறைபாடுகளாக வரக்கூடியது. அந்த மாதிரி கொஸ்டின். அடுத்து உணவு, நியூட்ரிஷன், உணவு உட்கொள்ளுதல், மரபியல், விலங்குகள், பாலூட்டிகள் மற்றும் பறவைகள், சுற்றுப்புறம் சூழியல் பார்க்கலாம். ஆல்கால் மலர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆல்கால் மலர்ச்சி எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து சேர்மம் மற்றும் கலவைகள். இப்போ சேர்மம் மற்றும் கலவைகள் அப்படின்னா இப்போ கேட்கலாம், அதாவது சமையல் சோடா இருக்குல்ல, சமையல் சோடாவின் வேதியியல் பெயர் என்ன? எப்சம் சால்ட்டின் வேதியியல் பெயர் என்ன? எப்சம் சால்ட் எதற்கு பயன்படுகிறது? ஸோ அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. அடுத்து அமிலம், காரம், உப்பு மற்றும் அதன் கலவைகள். அதான் இதான் சொன்னேன். இந்த அமிலமும் காரமும் சேர்ந்த என்னவாக இருக்கும்? உப்பு, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கேட்பாங்க. சில கொஸ்டின்லாம் பேசிக்காகவே இருக்கும். அமிலங்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது யார்? கண்ணாடியை கரைக்கும் அமிலத்தின் பெயர் என்ன? அமிலமும் உப்பும் சேர்ந்தால் என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. அடுத்து இயக்கம், நியூட்டனின் இயக்க விதிகள். ஸோ நியூட்டனோட விதிகள் இருக்குதுல்ல, அதை பற்றி கேட்பாங்க. ஃபிசிக்கல்ட்டி, மேன்லாம். பொருட்களின் பண்புகள், மின்சாரம், பேசிக்காக மின்சாரம், ஓம்ஸ்லாம் கேட்கலாம். ஒரு இத்தனை பல்பு இவ்வளோ நேரத்தில் எரிஞ்சா என்ன நடக்கும்? சில 1 or 2 ப்ராப்ளம்ஸும் கேட்கலாம் அதில். அப்புறம் நேஷ்னல் லெவலில் ஆய்வுக்கூடங்கள் இருக்குல்ல, லேபரேட்டரிஸ், அது கேட்பாங்க. இப்போ சிக்ரி எங்கே இருக்குது? சிப்பட் எங்கே இருக்குது? சிடாக் எங்கே இருக்குது? சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங், அங்கே தான் சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்கள்ல, அதிவேக கணினிகள் எல்லாமே செய்யக்கூடிய இடம்.
அந்த சீடாக் 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 எங்கு உள்ளது? சொல்லுங்க. சீடாக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன? நீரி எங்கு உள்ளது? நீரிங்கிறது நேஷ்னல் என்வாயன்மெண்ட் என்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். நீரி எங்கு உள்ளது? சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். சில சமயம் வெறுமன சிடிஆர்ஐனே கேட்டுருவாங்க. இல்லைன்னா மத்திய மருந்து பொருள் ஆராய்ச்சி கழகம் எங்குள்ளது? மத்திய மருந்து பொருள் ஆராய்ச்சி கழகம் எங்குள்ளதுன்னு கேட்பாங்க. ஸோ பொது அறிவியல், காவலர் தேர்வை பொறுத்த வரைக்கும் பொது அறிவியல் ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறு, சிந்து சமவெளி நாகரிகம். அதில் இருக்கக்கூடிய பேசிக் சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கு எது தெரியாது, எந்த விலங்கு தெரியாது அப்படின்னா அவங்களுக்கு வந்து குதிரையின் உபயோகம் தெரியாது. எந்த உலோகம் தெரியாது அப்படின்னா இரும்பு தெரியாது. வேத காலம், வேத காலத்தில் எந்த வேதம் வந்து மூத்த வேதம் அப்படின்னு கேட்பாங்க. ரிக்வேதம். ரிக்வேதத்தில் எத்தனை ஸ்லோகம் இருக்காங்கன்னா 1027, 1028. சங்க காலம், கடைச்சங்கம் அல்லது மூன்றாம் சங்கம் எங்கு நடைபெற்றது? அடுத்து மௌரிய வம்சம். மௌரிய வம்சத்தின் கடைசி மன்னர் யார்? பிருகத்ரத்தா. அவர் வந்து புஷ்யமித்திர சுங்கர் அப்படிங்கிற படை தளபதியால் கொல்லப்பட்டு சுங்க வம்சத்தை அவர் நிறுவினார். அடுத்து புத்த மற்றும் ஜெயின மதம். புத்தர் எங்கு பிறந்தார், எங்கு அவர் வந்து ஞானம் பெற்றார், புத்த மத கவுன்சில்கள்லாம் இருக்குல்ல, இந்தந்த கவுன்சில் எங்கெங்கெல்லாம் நடைபெற்றது. நான் இப்போ சொல்கிறது எல்லாமே நான் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக உள்ள கேள்விகள் எல்லாமே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து 24வது தீர்த்தங்காரர் யார், 23வது தீர்த்தங்காரர் யார் அப்படின்னு கேட்பாங்க. சைன மதத்தில். அடுத்து பல்லவர், சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள், சுல்தான்கள். சேர சோழ பாண்டியெல்லாம் அந்த உத்தரமேரு இன்ஸ்கிரிப்ஷன், உத்தரமேரு அந்த கல்வெட்டு இருக்குல்ல, அது எந்த மன்னருடன் தொடர்புடையது? உத்தரமேரு வந்து எந்த மன்னருடன் தொடர்புடையது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. சொல்லுங்க, அது எந்த மன்னருடன் தொடர்புடையது? உத்தரமேரு இன்ஸ்கிரிப்ஷன் யாரை டைப் பண்ணுங்க, பார்த்துட்டு இருக்கவங்க. வெரி குட். பராந்தகச்சோழர், முதலாம் பராந்தகச்சோழர். வகுப்புகள்லாம் இதில் யூடியூப்பில் இருக்காதுங்க. ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால யூடியூப்பில் எடுத்தது, சரிங்களா? மற்றபடி வந்து நம்மளுடைய ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் தான் இருக்கும். அது உங்களுக்கு நாளைக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு நாளைக்கு அதில் இருக்கும். சில வகுப்புகள் நீங்கள் இலவசமாக அந்த பிளாட்ஃபார்மில் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். சுல்தான்கள், டெல்லி சுல்தான் அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து குதுப் மினாரை கட்டி முடித்தவர் யாருன்னு கேட்பாங்க. குதுப் மினாரை கட்டி முடித்தவர், கட்ட ஆரம்பித்தவர் வந்து குத்புதீன் ஐபக், கட்டி முடித்தவர் வந்து இல்துட்மிஷ். அப்புறம் முகமதியர் ஆட்சி காலத்தில் முக்கிய நாட்கள் நினைவுகள்லாம் சிலதெல்லாம் இயர்லாம் கேட்பாங்க. எந்த வருடம் வந்து அக்பர் வந்து சிஷ்யா என்ற வரியை வந்து நீக்கினார்? எந்த வருடம் வந்து தாஜ்மஹால் கட்டி முடிக்கப்பட்டது? யார் வந்து திசியாவை திரும்ப கொண்டு வந்தார், திசியாங்கிற வரியை?
ஸோ அந்த மாதிரி வினாக்கள்லாம் இது தரும். ஐரோப்பியரின் ஆதிக்கம், குறிப்பாக ஆங்கிலேயரின் ஆதிக்கம் மற்றும் அவர்களின் ஆட்சி முறை, தற்போதைய நவீன இந்திய நிர்வாகம். ரைட். அடுத்து குரூப் 4 எக்ஸாமுக்கு எழுதின அறிவு வேணும்னு தகுதி. அறிவு வேணுங்கிறது எல்லா எக்ஸாம்ஸுக்குமே அறிவு கொஞ்சம் வேணுங்க, சரிங்களா? நீங்கள் குரூப் 1 ப்ரிலிம் பாஸ் பண்ணியிருக்கீங்களா, மெயின்ஸ் பாஸ் பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள். குரூப் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சமயோசித புத்தின்றது, கொஞ்சம் அறிவுங்கிறது ஐக்யூ, சரியா? ஐக்யூங்கிறது இதை புரிஞ்சிக்கல அப்படின்னா விட்டுருங்க. நீங்கள் சர்வீஸ் வாங்கிட்டு குரூப் 1 வாங்கிட்டு வந்து நேராக பேசுங்க. இப்போ எதுவுமே பேசக்கூடாது. யூபிஎஸ்சி வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா நான் பெரிய ஆள் கிடையாது, சரிங்களா? யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ஒரு அட்லீஸ்ட் இன்டர்வியூ வரைக்குமாவது போயிருக்கணும். குரூப் 1 இன்டர்வியூ வரைக்குமாவது போகணும். எல்லாமே ஐக்யூ பேஸ்டு தான், சரிங்களா? எந்த எக்ஸாமும் ஐக்யூ ஒருத்தருக்கு இல்லாமல் போக முடியாது. அந்த ஐக்யூங்கிறது தான் அறிவு. அதுவே உங்களுக்குலாம் புரியாது. ஐக்யூங்கிறது இன்டெலிஜென்ட் கோஷன்ட். நீங்கள் ஒரு பிஎட் அந்த மாதிரி படித்தவங்கள்ட்ட கேளுங்க, சொல்லுவாங்க வாட் இஸ் ஐக்யூ, ஐக்யூ எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புவியியல். புவியியல் இதிலிருந்து எந்த மாதிரி வினாக்கள் கேட்கப்படும்? புவியின் இயக்கம், ஸோ அதாவது அண்டம், அண்டவெளி அந்த மாதிரி கேட்பாங்க. இது மிகவும் பல கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா மிகவும் வெப்பமான கோள் எது அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ். தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் எதுன்னு கேட்பாங்க. தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம்ங்கிறது வேறு, தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த சிகரம்ங்கிறது வேறு. அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எரிமலை எங்கே இருக்குன்னு கேட்பாங்க, எந்த மாநிலத்தில் இருக்குன்னு கேட்பாங்க, எந்த மாநிலத்தில் வந்து அதிகமான மேஜர் போர்ட், பெரிய துறைமுகங்கள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் பருவகாலம், தமிழ்நாட்டுக்கு எந்த பருவக்காற்றால் மழை பெய்கிறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் சிலதெல்லாம் ஃபேக்சுவலாகவே கேட்பாங்க. ஃபேக்சுவல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆனைமுடி அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஆனைமுடியோட உயரம் என்னன்னு கேட்பாங்க. தொட்டப்பெட்டா, தமிழ்நாட்டில் மிக உயர்ந்த சிகரம்ங்கிறது தொட்டப்பெட்டான உயரம் என்னன்னு கேட்பாங்க. சம்பா பருவகாலம் எது, குறுவை பருவகாலம் எது, மேட்டூர் அணை எப்போது கட்டப்பட்டது, காவேரியின் நீளம் என்ன, தமிழ்நாட்டில் கரும்பு ஆராய்ச்சி கழகம் எங்கு உள்ளது, அரிசி ஆராய்ச்சி கழகம் எங்கு உள்ளது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ மழைப்பொழிவு, தமிழ்நாட்டோட சராசரி மழைப்பொழிவு எவ்வளவு, இயற்கை சீற்றங்கள் அல்லது அழிவுகள், தமிழ்நாட்டில் சில முக்கிய புயல் வந்திருக்குல்ல அதெல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. திரும்ப சொன்னேன், டிஎன்பி சம்மந்தமான அடுத்த செஷன் இருக்கேன், அதில் வந்து அட்டன் பண்ணுங்கள், சரிங்களா? இதில் டைப் பண்ணாதீங்க, பிசிக்கு மட்டும்தான் இதில் எதுவும் டைப் பண்ணணும். இது எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது, வெப்சைட்டில் போய் பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். யார் யார் பாஸ் பண்ணாங்க எல்லா டீட்டெயில்ஸ் வெப்சைட்டில் இருக்கப்போ அதை பாருப்பா. அடுத்து தேசிய பூங்காக்கள். தேசிய பூங்காக்கள் இப்போது கேட்டது கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜாஜி தேசிய பூங்கா எங்கே இருக்குது, ராஜாஜி வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ராஜாஜி வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்கே இருக்குது?
ராஜாஜி தேசிய பூங்கா எங்கு உள்ளது? ட்ரை பண்ணுங்க. ஹிமாச்சல் இல்லை, நம்ம ராஜாஜி அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்குன்னு நினைப்போம். ஸோ ராஜாஜி எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரகாண்ட், உத்தரகாண்டில் உள்ளது. அது மாதிரி காடு தான். இப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டில் வந்து காடுகள் எத்தனை சதவீதம்? மக்கள் தொகை பரவல் மற்றும் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள். தமிழ்நாட்டில் வந்து மக்கள் தொகை போது சென்சஸ் டேட்டாலாம் தெரிஞ்சிருக்கணும். பாலாஜியை தான் நான் சொன்னேன், நீங்கள் வந்து ஒரு 70க்கு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? நீங்கள் 60 கிட்ட உங்கள் மதிப்பெண் இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ எடுத்திருந்தீங்க பாலாஜி? உங்களுடைய மதிப்பெண் எவ்வளோ? ஸோ மக்கள் தொகை சென்சஸ் டேட்டா நல்லா தெரியணும். தமிழ்நாட்டின் அடர்த்தி என்ன, தமிழ்நாட்டோட கல்வி அறிவு என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. ஸோ சென்சஸ் வந்து டீட்டெயிலாக தெரியும். எந்த மாநிலத்தில் அடர்த்தி, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அடர்த்தி அதிகம், அதான் சொன்னேன். 60க்கு பக்கத்தில் எடுத்தீங்க, 59ங்கிறது 10, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களால் ஏற்கனவே 59 எடுத்து முடிஞ்சதுனால இன்னும் கொஞ்சம் சீரியஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா 70க்கு மேலே டார்கெட் பண்ணுங்கள். 70க்கு மேலே டார்கெட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். பிசியில் இருக்காதிங்க. டிகிரி முடித்தவங்க தான் நிறைய பேர் போகிறாங்க. கண்டிப்பாக அடுத்து எஸ்ஐ எழுதுங்க, இல்லைனா குரூப் 1 மற்ற எக்ஸாம்ஸ் எழுதுங்க. எந்த ஒரு லோயர் எக்ஸாம்னு ஃபீல் பண்ணாதீங்க. பிசிங்கிறது லோயர் எக்ஸாம், கான்ஸ்டபிளுங்கிறது லோயர் எக்ஸாம்னு ஃபீல் பண்ணாதீங்க. குரூப் 4 மாதிரி தான். குரூப் 4 வந்து 10வது குவாலிஃபிகேஷன் தான். ஆனால் எழுதுறது யார் அப்படின்னா எல்லா டிகிரி பிஜி எல்லாம் முடித்தவங்க எழுதுறாங்க. எழுதி முடிச்சுட்டு அப்படியே இருக்கிறது தான் தப்பு. அதுதான் தப்பு. பிசியிலே இருக்கிறது தான் தப்பு. பிசியில் இருந்துட்டு அடுத்து எஸ்ஐக்கு பண்ணுவாங்க. இல்லை எவ்வளோ பேர் பிசியிலேருந்து ஐபிஎஸ் ஆகிருக்கிறாங்க. குரூப் 4லேருந்து எவ்வளோ பேர் வந்து ஐஏஎஸ் ஆகிருக்கிறாங்க, கலெக்டர் ஆகிருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். இது வந்து லோயர் எக்ஸாம் அப்படின்னு ஃபீல் பண்ண தேவையில்லை. எல்லோரும் எழுதுவாங்க. எல்லாம் பிஹெச்டிஸ், என்ஜினியர்ஸ் எல்லாம் தான் எழுதி அவங்க தான் வேலைக்கு போவாங்க. யார் நல்லா படித்தா அவங்க வேலைக்கு போகலாம், அவ்வளோதான். அது என்ஜினியர்ஸாக இருக்குது. ஏன் என்ஜினியர்ஸ் நிறைய பேர் வாங்க? யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 70% மேலே என்ஜினியர்ஸ் தான் போகிறாங்க. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் 80% மேலே என்ஜினியர்ஸ் தான் போகிறாங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு டாப் எக்ஸாம் எடுத்து பாருங்கள். யூபிஎஸ்சி, இப்போ டிஎன்பிசி எடுத்து பாருங்கள், குரூப் 2 எடுத்து பாருங்கள். டாப் 10 எடுத்திங்க அப்படின்னா 8-9 பேர் வந்து என்ஜினியர்ஸ் தான், ப்ரொஃபஷனல்ஸ் தான். ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஏற்கனவே +2 வரைக்கும் நல்ல மார்க் எடுத்தவங்க, அதிகமாக படித்தவங்க, நிறைய படிப்பாங்க உட்காந்து. நீங்களும் அதே மாதிரி நல்லா படிச்சிங்க அப்படின்னா யார் வேணாலும் போகலாம். நீங்கள் இங்கிலீஷ் மீடியமா? இங்கிலீஷ் மீடியத்திலேயே ஃபுல்லாக படித்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிசி எக்ஸாம் நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழில் மட்டும்தான் இருக்கும், ஆங்கிலத்தில் இருக்காது. பரவாயில்ல, நீங்கள் ஒரு இங்கிலீஷ் மீடியமாக இருந்து நீங்கள் 59 எடுத்தது வந்து பெரிய விஷயம்தான். ஸோ இதோட பண்ணுங்கள். கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 65க்கு மேலே எடுப்பீங்க. ஆனால் 70க்கு மேலே எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அது நல்லது, கண்டிப்பாக முடியும். ஸோ அடுத்து வந்து இந்திய தேசிய இயக்கம்ங்கிறது தனியாக இருக்குது. நம்ம டிஎன்பிசிலையும் பார்த்தீங்கன்னா தனியாகவே இருக்கும், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் இந்திய தேசிய விடுதலை இயக்கம், இது ஃபுல்லாகவே ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். இது எல்லாமே நீங்கள் நல்லா படித்து வச்சுருப்பீங்க. ராஜாஜி மற்றவர் எல்லாமே, பால கங்காதர் திலக், கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, மகாத்மா காந்தி எந்த வருடம் வந்து இந்தியாவிற்கு வந்து பெர்மனண்ட்டாக வந்தார் சொல்லுங்கள்? எந்த வருடம்? ஜனவரி 9. அதனால தான் அது பாரதிய பிரவாசி திவாஸ்ன்னு சொல்லுவாங்க. சில டிஎன்யூஎஸ்ஆர்பி கொஷின்ஸ் லாஸ்ட் டைம் வந்து இப்போ பிசியில் பார்த்தீங்கன்னாவே நிறைய தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்பாக பண்ணியிருக்காங்க. தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸ் 1915 கரெக்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட்னு இங்கிலீஷில் இருப்பாங்க. கொஷினை பார்த்துட்டு தானே அப்படியே தமிழ் எழுதுறாங்க. ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட் தமிழ் என்ன பண்ணியிருக்காங்க? ஒற்றைப்படை மனிதனை கண்டுபிடின்றாங்க. எவ்வளோ மடத்தனமான அபத்தமான டிரான்ஸ்லேஷன் அது. ஒற்றைப்படை மனிதனை அப்படியே புரிஞ்சுக்கலாம். ஆட் மேன் அவுட், ஆடுனா ஒற்றைப்படை நினச்சிக்கிறாங்க, மேன்னா மனிதன் எடுத்துறாங்க. கூகுளில் போட்டால் அப்படி தான் வரும். அது மாதிரி பண்ணியிருக்காங்க.
ஸோ பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார்? பூமிதான் அப்படிங்கிறது ஆச்சார வினோபாவே. நமது இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் தெரியும். நேரு அரசு பின்பற்றிய பொருளாதார கொள்கை என்ன? மிக்சடு எக்கனாமின்னு சொல்லுவாங்க, கலப்பு பொருளாதாரம். சில பேசிக்கான கொஷின்ஸ் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ வந்து ஒரு குவிட் இந்தியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டது? எந்த வருடம் வந்து நேரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது? நேரு அறிக்கை. பிசிஆர் இன்னொன்று எது வேணாலும் படிக்கிறாங்க, பட் ஸ்கூல் புக்ஸை பேஸாக படிங்க. ஸ்கூல் புக்ஸை பேஸாக படிங்க. ப்ரீவியஸ் நீங்கள் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக எனக்கு தெரியலை. பாலாஜி ஸ்கூல்லாம் நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்களா? அப்போ உங்களுக்கு இந்திய தேசிய இயக்கம் தெரியும். ஸோ இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்து நம்மளுடைய ஸ்கூல் புத்தகத்துலேருந்து அதை படித்தா போதும். சில கொஸ்டின் தெரியலைன்னா கூட மெத்தட் ஆஃப் எலிமினேஷன்லையாவது ஆன்சர் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சமீபத்திய அறிவியல் மற்றும் இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸில் அதிகமாக வினாக்கள் கேட்கப்படுகிறது கிடையாது. ஸோ அதனால் சில 1 or 2 வினாக்கள் கேட்குறாங்க. ஸோ அதனால் அதையும் நீங்கள் ஜென்ரலாக இதுக்குன்னு ரொம்ப சிரத்தை எடுத்து நீங்கள் படிக்க தேவையில்லை. ஜென்ரலாக நீங்கள் படிக்கிறத வச்சு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். முக்கியமான சம்பவங்கள் அது மாநில அளவில் இருக்கட்டும், மத்திய அளவில் இருக்கட்டும், அல்லது வந்து இன்டர்நேஷ்னல் சர்வதேச அளவில் இருக்கக்கூடியவராக. அடுத்து இது முக்கியமானது உளவியல். உளவியல் சைக்காலஜி அப்படிங்கிறது பேர் தான், அது உளவியல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு ரியல் சைக்காலஜிக்கு சம்மந்தம் கிடையாது, நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஐக்யூ பேஸ்டு கொஸ்டின், இன்டெலிஜென்ட் கோஷன்ட். புத்தி கூர்மையை பயன்படுத்தி ஆன்சர் பண்ணணும். சில கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசனிங்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது கம்ப்யூட்டரால் கூட ஆன்சர் பண்ண முடியாது, மனுஷனால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். இதுலேயும் சில ஆப்டிடியூட். ஸோ இதெல்லாம் என்ன ஏரியானா மெயினாக என்னதுன்னா ஆப்டிடியூட், ரீசனிங், ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னா இந்த உளவியல் வினாக்கள். ஸோ அதில் நம்பர் சீரீஸ் கேட்பாங்க, ரிலேஷன்ஸ் கேட்பாங்க. நம்ம உறவு முறை இருக்குல்ல, உறவு முறை வினாக்கள் இருக்கலாம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ, விகிதங்கள், சராசரி, நேரமும் வேலையும், ஸோ அந்த விதமான ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸும் இதிலே கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே கேட்குறது தான் இந்த இதில் கேட்கக்கூடியது. இங்கிலீஷ் மீடியம். ஓகே, இங்கிலீஷ் மீடியங்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்கும். ஆமாம், நீங்கள் தமிழில் நீங்களால் படிக்க முடிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். வெறும் இங்கிலீஷ் மீடியம் எனக்கு தமிழில் வார்த்தைக்கு தெரியலன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு 59 இடத்துலாம் பெரிய விஷயந்தான். ஓரளவு தமிழையும் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஈஸி டு பாஸ் கிடையாது. உங்களுக்கு விவரம் படித்தது நீங்கள் விவரம் தெரிஞ்சதுன்றது முக்கியம் கிடையாது. தமிழ் வார்த்தைகள் அதுக்கு தெரியணுமா அப்படின்னு கிடையாது மோஸ்ட்லி. ஸோ மோஸ்ட்லி தமிழ்நாடு நீங்கள் தமிழ் அப்படிங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரு சில டேர்ம்ஸை தவிர ஒரு சில இதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் அதில் டைம் இருக்குது. ஸோ அதனாலேயே ஆன்சர் பண்ணணும். இங்கிலீஷ் மீடியம் எடுத்து பாஸ் பண்ணியும் பிசி ஆகிருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்களும் அப்ளை பண்ணுங்கள், படிங்க. வேறு ஜென்ரலாக பிசி குறித்து ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கேளு. இந்த எக்ஸாமினேஷன்ஸ் குறித்து உங்களால் முடியும். பேக்ராஜ் யார் வேணாலும் படிக்கலாங்க.
ஓகே. ஸோ அடுத்து நம்ம சில டாபிக் கிளாஸஸ்லாம் எடுக்கிறோம், சரிங்களா? ஸோ அதை வந்து இது பண்ணலாம். ஹவு many மார்க்ஸ் டோட்டல் ஃபார் பிசி எக்ஸாம்? பிசி எக்ஸாம்ஸ் மொத்தம்னா 100ங்க. 100ல் வந்து ரிட்டன் எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 80. இந்த 80ல் வந்து பார்த்தீங்கன்னா 50 வந்து பொது அறிவு, 30 வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் கொஷின்ஸ். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. உடல் திறன் போட்டிகளுக்கு 15 மதிப்பெண்கள். சிறப்பு மதிப்பெண்கள் வந்து 5. இந்த என்சிசி நீங்கள் சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அப்புறம் என்எஸ்எஸ் 1 மதிப்பெண்கள், விளையாட்டு சார்ந்தது அதுக்கு வந்து 2 மதிப்பெண்கள். கட் ஆஃபில் மேக்ஸிமம்னு கேட்குறீங்க. ஸோ மேக்ஸிமம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல உங்களுக்கு வந்து ஜாபுக்கு போகணுன்னா உங்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கு பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டின்னு இருக்கும். 70க்கு மேலே எடுங்க. 65க்கு மேலே எடுத்தீங்கனாலே கண்டிப்பாக கிடைக்கும். 60க்கு மேலே எடுத்து நல்லா பண்ணிங்கனாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கேட்டகரி கம்மியாக இருந்ததுன்னா, அதாவது ரிசர்வேஷன் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. 65க்கு மேலே எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். புதுசாக படிக்கிறவங்க ரெண்டு மாதத்தில் 6th to 10th படிக்க முடியுமா அப்படின்னா, 6th 10th வந்து எல்லாத்தையும் படிக்க போகிறதில்ல. அதில் உள்ள முக்கியமான விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு 10வது கொஸ்டின் எடுத்தீங்க, 10வது சமூக ஒரு அறிவியல்னு எடுத்தீங்க. சமூக அறிவியல் புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2-3 நாளில் படிக்க முடியும். உங்களால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதில் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் படிக்க போகும். இது வரைக்கும் எனக்கு பொது அறிவே சுத்தமாக படிக்கவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நிறைய ஒர்க் பண்ணணும். கிட்டத்தட்ட நீங்களா ஒரு 12 மணி நேரமாவது படிக்கணும். 10 to 12 மணி நேரம் ஃபுல் டைம் படித்தா தான் முடியும். ஏற்கனவே போட்டித் தேர்வு எழுதியிருக்கவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புதுசாக படிக்கிறவங்களுக்கு 2 மாதங்கிறது உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்கும். படிக்கலாம், பட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதை பற்றி நான் பேசுகிறேன். வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் தான். அதில் தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் வந்து ஃபியூ கொஷின்ஸ் தான் இருக்கும். மற்றபடி ஜென்ரல் கொஷின்ஸ் தான் இருக்கும். தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் வந்து மேபி உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் கேட்கலாம், ஒவ்வொரு ஏரியாலையுமே கேட்கலாம். தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட ஜியாகிரபியில் கேட்கலாம். பட் ஜென்ரலாக அந்த தமிழ்நாடு சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பொது தமிழில் கேட்கக்கூடிய கொஷின் தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ். ஜென்ரலாக தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் வந்து ஒரு 10 to 15 வரலாம். பிசி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் புக்கு மட்டும் படித்து ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். கரெக்டாக ஸ்கூல் புக்கும் சேர்த்து படிக்கணும். தமிழ் சேர்த்து படிக்கணுமானா புரியல. தமிழ் கண்டிப்பாக படிக்கணும். தமிழில் ஒரு 6-7 வினாக்கள் கேட்குறாங்கல்ல. கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப வினாக்கள் கேட்கறது கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் சும்மா மேலோட்டமாக படிங்க, ஜென்ரலாக படிச்சுக்கிட்டுருங்க. அதுக்குன்னு ஒரு தனியாக போலீஸுக்குன்னு தனியாக உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸ்னு படிக்கிறது தேவையில்லை. வேறு டவுட் இருந்தால் கேளுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் மந்த் வந்து ரீசெண்டாக தாங்க, சரிங்களா? ஒரு இப்போ வந்து 2020 ஃபுல்லாக பாருங்கள். ஜனவரிலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லது. மேத்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸ் போடுங்க. ரீசனிங் சிலதெல்லாம் ஸ்கூல் புக்ஸில் இருக்காது, சரிங்களா? அந்த ரீசனிங்கில் இப்போ புது புக்கில் வந்து சில ரீசனிங் சேர்த்துருக்குறாங்க, சரிங்களா? மற்றபடி சில விஷயங்கள்லாம் அங்கே இருக்காது. இப்போ ரிலேஷன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் சில இதெல்லாம் இருக்காது. ஸோ அதனால் அதை மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அதை மட்டும் பாருங்கள். இப்போ இருந்து படிங்க, நாளையிலேருந்து படிக்காதீங்க, இன்னிலேருந்து படிங்க. டெய்லி 10 hours படிங்க. லாஸ்ட் 3 months தான் முடியும்னா படிங்க கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸுக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரெயின் எடுத்துக்காரு. வேறு கேள்வி? தேங்க்யூ. அடுத்த சப்ஜெக்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அது நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு சில வகுப்புகள் இலவசமாக அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் நான் சொன்ன மாதிரி ஒன்லி டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணுறதுனால 500 rupees தான். அது சப்சிடைஸ்டு ஃபீ. அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் வந்து 4000 தான். கிளாஸ் ரூம் இருந்ததுன்னா 8000. மேபி அலோவ் பண்ணாங்கன்னா அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்.
தேங்க்யூ. எந்த புக்குனா ஸ்கூல் புக்ஸ் தாங்க முக்கியம். மற்றபடி மார்க்கெட்டில் ஏதாவது கைடு இருந்ததுன்னா அதை பாருங்கள். பிசி புக்ஸாக நான் சொன்ன மாதிரி நியூ புக்ஸ் தாங்க, நியூ புத்தகம் படிக்கணும். 10 ஹவர்ஸ் எப்படி படிக்கிறதுனா, உங்களுடைய சப்போஸ் நான் மேத்ஸில் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறேன், உளவியல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு பாதி நேரத்தை ஒதுக்கியிருக்கேன் கண்டிப்பாக. நான் திரும்ப சொல்கிறேனே, ஆப்டிடியூட், சயின்ஸ், இது 2 தான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ன்னு ஒரு கொஷின் கேட்பாங்க, அப்ரிவேஷனில் ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் இப்போ பார்க்கலாம். இதே ரொம்ப டிஸ்கவுண்ட் ஃபீ தான்ப்பா. சரியா, 4000க்குலாம் எங்கே இருக்கிறாங்க? அப்படி டிஸ்கவுண்ட் இருந்ததுன்னா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, கொஞ்சம் பாருங்கள். இது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் பிசி எக்ஸாமினேஷன். சிலபஸ்லாம் சேஞ்செலாம் பண்ணலைங்க. நீங்களே பார்த்தீங்களா சிலபஸ் தான். சிலபஸை ரொம்ப டீட்டெயில்டாக கொடுக்கல, ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். சார் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் தானே ஏன் உங்களுக்கு மறக்குது அப்படின்றீங்க? ஒரு டெய்லி ஒரு பிராணாயாமம் பண்ணுங்கள், கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்கள், வரும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ படித்தது எப்படி மறந்துடும்? எல்லாத்துக்கும் தான் மறக்கும். யாருக்குமே படித்தது மறக்காமல் இருக்காது. அப்படியே பசுமரத்தாணி போல் எல்லாத்துக்கும் இருக்குமா? இருக்கவே இருக்காது. திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள், எது படிக்கிறதோ அதை பண்ணுங்கள். மெடிசன் மீன்ஸ் தெரியல, அதுக்குன்னு மருந்தெல்லாம் கிடையாதுங்க. சரி விகித உணவு சாப்பிடுங்க, பிராணாயாமம் மூச்சு பயிற்சி செய்யுங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள். தனியாக மெடிசின் வல்லாரைக்கும் அதுக்கு சம்மந்தம்லாம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை. ஜென்ரல் விட்டமின்ஸ் டேப்லெட்ஸ் வேணால் எடுத்துக்கங்க. 6லேருந்து 10 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் மட்டும், எல்லாத்தையும் வரிக்கு வரி படிக்காதீங்க. அதான் சொல்லுங்கள், புத்தகத்தை வரிக்கு வரி படிக்க தேவை. சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் படிங்க, விதிகள் படிங்க. ரொம்ப மற்றபடி ப்ராலஜி எதுவும் பார்க்காதீங்க. சொல்லப்போனால் அறிவியல் புத்தகத்தை வந்து ரெண்டு நாளில் படிச்சிடலாங்க. இந்த எக்ஸாமுக்குன்னு தேவையான அறிவியல் புக்கை 2 நாளில் படிக்கலாம். அட்வான்ஸ்டு மேத்ஸ்ன்றது ஸ்கூல் புக்கு தான். ஸ்கூல் புக்கத்தில் இருக்கக்கூடிய மெத்தட். இந்த உளவியல், இந்த மேத்ஸ்க்குரியது ஒரு தனியாக ஒரு புத்தகம் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்தவொடனே பாருங்கள். போலீஸ் எக்ஸாம் சிலபஸ் தான் இருக்கே, வெப்சைட்லேயே இருக்கே. இப்போ உங்களுக்கு காட்டினேன் அதானே போலீஸ் எக்ஸாம் சிலபஸே தானே. ஏதாவது டீட்டெயிலாக அந்த நம்பருக்கு, நான் சொல்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வேறு சிலபஸே இருக்குது. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் இதுக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. தேங்க்யூ. ஓகேங்க, நம்ம அடுத்த